என்று சொல்லி அந்த நாணயத்தை கையில் கொடுத்தான் மந்திரவாதி. மோகன் சந்தோஷமாக நாணயத்தை புரட்டுகிறான். அடுத்த நொடியே மோகன் ஒரு பிரம்மாண்ட மாளிகையில் விழிக்கிறான். PM வி காரில் அவன் சொந்த டிரைவர். வீட்டில் 10 பேர் வேலைக்காரர்கள். பேங்க் பேலன்ஸ் 1000 crores. அவன் ரவியை அழைக்கிறான். என்னடா பாத்தியா, இப்போ நான் கோடீஸ்வரன் என்றான். அவன் ஓட்டல், மால்கள், ஹாலிடேஸ் என எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். நோ EMI, ஜஸ்ட் ஃபன். ஆனால் 24 மணி நேரத்தில் அவன் புரிந்து கொள்கிறான். நம்பிக்கையில்லா நண்பர்கள் எல்லோரும் பணத்திற்காகத்தான் பேசுகிறார்கள் என்பதை உணர்ந்தான். மீடியா, அரசாங்கம் இந்த சடன் வெல்த் எப்படி வந்தது என்று விசாரிக்கிறார்கள். சில நேரம் தனிமை அவனுக்கு உண்மையான உறவுகள் இல்லாமல் போய்விடுகிறது. அவன் இப்போது நாணயத்தை மறுபடியும் புரட்ட நினைக்கிறான். ஆனால் அவன் எங்கேயோ ஒரு தனியார் தீவில் தனியாக இருக்கிறான். நாணயத்தை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அதன் 2 பக்கங்களும் ரிச் சைட் தான். அவன் வேகமாக மந்திரனை தேடுகிறான். சார், என்னை பழைய வாழ்க்கைக்கு அழைத்து விடுங்க என்றான் மோகன். மந்திரன் சிரிக்கிறார். நீ புரிந்து கொண்டாயா? பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல, நிதானமான வாழ்க்கையில்தான் அமைதியும் சந்தோஷமும் என்றான் மந்திரவாதி. அவன் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறான். அந்த நாளிலிருந்து பணத்திற்காக அல்ல, சந்தோஷத்திற்காக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான். மோரல்: பணம் வாழ்க்கையை வசதியாக செய்யலாம், ஆனால் மன அமைதியை அல்ல.